டிடிவி தினகரன் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் பேசுறது 2021 சட்டசபை தேர்தலில் எப்படி அதிமுக தோல்விக்கு அமமுக ஒரு காரணமாக அமைஞ்சதோ அதே மாதிரி 2026 சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பாக நாங்கள் தோற்கடிப்போம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கைக்குரிய தலைமை கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு எங்களால் வேலை செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் என்டிஏ கூட்டணிக்குள்ளே சேருவது பற்றி நாங்கள் எந்த பரிசீலனையும் நாங்கள் செய்ய மாட்டோம். முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றினா அதை பற்றி நாங்கள் பரிசீலனை செய்வோம். ஒரு துரோகத்தை தோளில் தூக்கி சுமந்துக்கிட்டு நாங்கள் அதிமுக வெற்றிக்காக நாங்கள் பாடுபட மாட்டோம். எந்த துரோகத்துக்கு எதிராக நாங்கள் கட்சியை ஆரம்பித்தோமோ அந்த துரோகத்தை வீழ்த்துவதற்காக நாங்கள் பாடுபடுவோம். எடப்பாடி பழனிசாமியை எக்காரணம் கொண்டும் வீழ்த்தியே ஆகும். 2021 சட்டசபை தேர்தலில் எப்படி தோல்வியை தழுவிச்சோ அதே மாதிரி 2026லையும் தோல்வியை தழுவும். அமமுக எந்த கூட்டணியில் செய்கிறதோ அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாரு டிடிவி தினகரன்.